ஒவ்வொரு கிராமமாக அதை ஆய்வு செய்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து நம்மளுடைய குறைகளை தீர்க்குமாறு நான் முதல் அமைச்சரிடம் கேட்டுக்கிறேன். ஏன்னா அண்ணாச்சி சொன்னது போல தொண்டில் விளைவாக இருக்கட்டும், துணிவை நீட்டிப்பாக இருக்கட்டும், சில நேரங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தால் இந்த கடலில் காணப்படுபவர்களை மீட்பதற்கு அந்த காலதாமம் அதிகமாக எடுக்கிறதுனால அந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம், ஏன்னா அவங்களுக்கு தினமும் தன் உயிரை பணியிருந்து அவர் கடல் சென்று வருவது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை எளிதுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நாம் நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்த இடத்துல இதை பதிவு செய்து வருகிறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு மீனவ பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை இவ்வரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்திலேயே கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் அதிக அளவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. நிவாரண தொகை என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லுகிறேன். இன்று இந்த விழாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவ மக்களுக்கு 21.96 கோடி நலத்திட்ட உதவிகள் மீன்வளம் மற்றும் மீனவர்கள் சார்பாக வழங்கப்பட உள்ளது. மேற்கு கடற்கரை